ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா முழுமையான வெற்றியை பெற்றுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இராணுவ நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா வெற்றி பெற்றுவிட்டதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த 11 நாட்களில் அமெரிக்க இராணுவம் ஈரானை கிட்டத்தட்ட அழித்துவிட்டது என்றும், குறிப்பாக அந்நாட்டின் விமானப்படை முற்றாகச் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடம் தற்போது போரிடுவதற்கு எதுவுமில்லை என தெரிவித்துள்ள ட்ரம்ப், அந்நாட்டின் 90% ஏவுகணைகள் மற்றும் 86% ட்ரோன்கள் அமெரிக்காவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக புள்ளி விபரங்களுடன் தெரிவித்துள்ளார். ஈரானின் பயங்கரவாத ஆட்சியால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை தடுக்கவே இந்த தீர்மானமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் இனி அழிப்பதற்கு எதுவும் இல்லை என கூறியுள்ள ட்ரம்ப், தான் எப்போது வேண்டுமானாலும் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகளை அங்கீகரிப்பதாகும் என ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் இழப்பீடுகளை வழங்குவது மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்புக்கு எதிராக உறுதியான சர்வதேச உத்தரவாதங்கள் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரே வழி என்று ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியன் தெரிவித்துள்ளார். எதிர்கால ஆக்கிரமிப்பை தடுக்க உறுதியான சர்வதேச உத்தரவாதங்கள் அவசியம் என்று ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியன் வலியுறுத்தினார்.